இன்றைக்கி வந்து பசங்களுக்கு வந்து லஞ்ச் பாக்ஸ்க்கு வந்து கேப்சிகமும் பன்னீர் வச்சு ஒரு சூப்பரான ஒரு கிரேவி மாதிரி பண்ணி ஸ்டஃபிங் பண்ணி கொடுத்துருந்தேங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குன்னு வேறு பசங்க சொன்னாங்க. கடாயில் வந்து ஒரு ஸ்பூனில் வந்து எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கிட்டேங்க. ஜீரகம் சேர்த்த பின்னாடி ஒரு பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிட்டேங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பும் சேர்த்துக்கிட்டேங்க. சேர்த்துட்டு வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கின பின்னாடி ஒரு 10 பல் பூண்டு வந்து பொடிசாக கட் பண்ணிவிட்டு அது கூடவே 2 தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டேங்க. வதங்கின பின்னாடி தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கின பின்னாடி மிளகாய்த்தூள் மட்டும்தாங்க சேர்த்துக்கிட்டேன். ஒரு ஸ்பூன் அளவு வந்து மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிட்டேன். நல்லா அந்த மிளகாய்த்தூளோட பச்சை வாசனை போன பின்னாடி 2 கேப்சிகம் வந்து பொடிசாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிட்டேங்க. சேர்த்துட்டு எல்லாமே நல்லா பச்சை வாசனை எல்லாமே போயிடுச்சுங்க. தண்ணி எதுவுமே சேர்க்க வேணாங்க. எண்ணெயிலே வதக்கணும். கொஞ்சமாக பன்னீர் எடுத்து உதுத்து எடுத்துக்கிட்டேங்க. அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டேங்க. சூப்பரான பன்னீர் கேப்சிகம் கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த சைடு வந்து சப்பாத்தி வந்து சுட்டு எடுத்துக்கிட்டேங்க. கொஞ்சமாக அந்த பன்னீர் கிரேவி வச்சுட்டு அப்படியே ரோல் பண்ணி 2 2 கட் பண்ணி டிஃபன் பாக்ஸில் வச்சு விட்டேங்க. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.